श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षास्तमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरं संश्चये देशिकेन्द्रं दिशन्तु मे देवसदात्वदीया दयाः तरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्थितकामधेनुं त्वत्प्रेयश्रवणयोर्मृदायमानां तुल्यां त्वदीयमणिनो परसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविधेयी रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मत्आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्यतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तथैतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः तनया विभूतिः सर्वं विदेव नेमेन पदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गृढकं युगलं रमाभिमूर्धना भूतं सरश्च मगधाः क्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्ररेणुपुरकारयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् ईशकोऽपि प्रकाशाभियाविद्यं निगितं तमः प्रायप्रपदने पुंसां पौनःपुण्यं निवारयन् हस्तक्षीरङ्गवर्तुर्माम् अव्याधवयमुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो மத்காரியம் சாதய பிரபோ. அருளிச்செயல் ஆரமுதம் திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவிச்சுருக்கோம். அதில் 8ஆம் பத்து 2ஆம் திருமொழி, 8ஆம் பத்து முதல் திருமொழி 2ஆம் திருமொழி ரெண்டுமே திருமங்கை ஆழ்வார் என்ற நாயகி, பரகால நாயக்கியனுடைய தாயார், திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சௌரிராஜன் விஷயமாக தன்னுடைய பெண் படுகின்ற பாட்டையெல்லாம் அது விவரித்து சொன்னதாக பாடல்கள் பார்த்தோம். இப்போ 8ஆம் பத்து 3ஆம் திருமொழி, அதுவும் திருக்கண்ணபுர விஷயம்தான். இதில் இந்த பெண்ணே பேசுகின்றதாக இந்த பாசுரங்கள் பார்க்கின்றன. கரையெடுத்த சுரிசங்கும் கனபவளத்து எழுகொடியும் திரை எடுத்து வருபுணல் சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் கரையெடுத்த சுரிசங்கும் கனபவளத்து எழுகொடியும் திரையெடுத்து வரு புனல் சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் விரையெடுத்த துழாயலங்கள் விரல் வரை தோள் புடை பெயர வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிவளையே. விரையெடுத்த துழாயலங்கள் விரல் வரை தோள் புடை பெயர வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிவளையே. கீழ்ப்பதிகத்திலே கை வளை கழல்வது தக்கதே என்று தாயார் சொன்னார். அதை கேட்டு
இந்த பெண் இருக்காளே அவ விழித்து கொண்டா. உடனே தன் கையை பார்க்கிறா, கையில் வளையை காணோம். இழந்தேன் வரிவளை என்று தானே சொல்றான். இங்க முந்தின பதிகத்தில் தாயார் பல தடவை சொல்லி அதை காதால கேட்பதாலும் இவளும் மேன்மேலும் புலம்புவதாலும் இவளுக்கு உண்டான மதிமயக்கம் போய் அறிவு உண்டாகி தான் படுகின்றதான அந்த கஷ்டத்தை வருத்தத்தை தானே சொல்லி கூப்பிடுறார். அதுதான் இதனுடைய முக்கியமான கருத்து. இந்த பாசுரத்தை பார்த்தோம்னா பதிகத்தில் இங்க என்ன சொல்றா, கரையெடுத்து சுரிசங்கம் கனபவளத்து எழுகொடியும் திரையெடுத்து வரு புனல் சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும். அதாவது அலைமேல் அலையாக சமுத்திரத்திலிருந்து சங்குகள் கரையேறது. அப்படி கரையேறும்போது சப்திக்கின்றன. அது சங்குக்கே இயற்கையான சப்தம் உண்டு. அந்த அலை அடிச்சு அப்படி யோசிச்ச அந்த சப்தத்தை கூட சங்குகளையும் நெருங்கி இருக்கிற பவளக்கொடிகளையும் சமுத்திரத்தில் அலைகள் எடுத்துக்கொண்டு வந்து ஜலசமுத்தியுடைய திருக்கண்ணபுரத்திலே தள்ளுகின்றன. திரையெடுத்து வரு புனல் சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் கரையெடுத்த சுரி சங்கும் கனபவளத்தெழ் குடையும் திரையெடுத்து வரு புனல் சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும். அப்படிப்பட்டதான திவ்ய தேசத்தில் எம்பெருமான் நித்தியவாசம் பண்றான். அவன் எப்படிப்பட்டவன்னா, விரையெடுத்து பார்த்தா அவன் விரையெடுத்த துழாயலங்கள் விரல் வரை தோள் புடை பெயர. அவன் பசுக்களையும் இடையர்களையும் ரட்சிப்பதற்காக கோவர்தன மலையை தோள்கள் அசையும்படி அப்படி அதை முதல்ல பிடிச்சாங்கிறார். அந்த மலையை பிடிச்சதை பெரியாழ்வார் ஒரு பதிகம் பாடுறார். அவர் என்ன, இந்திரன் அகந்தையினாலே சந்தததாரியாக மழை பொழிய செய்தான் கல்மாரி சிலா வருஷம். கோபாலர்கள், பசுக்கள், கன்றுகள், கோப விருத்தர்கள், கோபஸ்திரிகள் எல்லாரும் கதறா. அவர்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி பகவான் அங்கிருந்த கோவர்தன மலையை அப்படியே எடுத்து திலகீழா பிடிச்சி கையில் கூட மாதிரி பிடிச்சாங்கிறார். அவங்க அந்த மலையை அப்படி தூக்கி அனாயாசமாக பிடிச்சான். பெரியாழ்வார் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். படங்கள் பலவுமுடை பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான். பெரியாழ்வார் திருவாக்குங்க. இதோ ஒரு விரலால் பிடிச்செல்லாம் இல்லை, கை 5 விரல்களையும் அப்படியே மலர வைத்து, அதாவது பூமியை ஆதிசேஷன் படாமண்டலங்களை தாங்குற மாதிரி அப்படி பிடிச்சான். அப்போ பெரியாழ்வார் சொல்றார், 7 நாட்களுக்கு 7 வயசு பாலகன் ஆடாமல் அசையாமல் அந்த மழையிலிருந்து இவாளை காப்பாற்றினா. அப்போ கொஞ்சம் கூட பாடலை கையெல்லாம் இருக்கக்கூடியதான இந்த ரேகைகள் அழியில இதெல்லாம் வர்ணிக்கிறார். அப்படி அவன் என்ன பண்ணா, இடையர்களையும் பசுக்களையும் ரட்சிப்பதற்காக அந்த மலையை எடுத்தானே. அப்படி தோள்கள் அசையும்படி அப்படி மிகவும் வாசனையுடைய திருத்துழாய் மாலை உடையதாகவும் மிகுந்த பலமுடையதாயும் மலை போல இருக்கிற தோள்களால் மலையை தூக்கி ரட்சித்தங்கிறாருங்க. விரையெடுத்த துழாய் அலங்கள் விரல் வரை தோள் புடை பெயர வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிவளையே. அப்படி மலை போல் இருக்கிற தோள்களாலே மலையை தூக்கி ரட்சித்து ஆபத்சகனாக அப்படி இருந்தானே, அந்த பகவானை அடையாமல் அவனே நினைத்து உடல் மெலிந்து என்னுடைய அழகான வளைகளை இழந்தேன் அப்படின்னா முதல் பாசுரத்தில். அப்புறம் 2வது பாசுரத்தில்
இதுக்கு தொடர்ச்சியாக இதே மரம் இல்லையே. அறிவிரவு முகில் கணத்தால் அகில் புகையால் வரையோடும் தெரிவு அறிய மணிமாடத் திருக்கண்ணபுரத்து உறையும் அறிவிரவு முகில் கணத்தால் அகில் புகையால் வரையோடும் தெரிவு அறிய மணிமாடத் திருக்கண்ணபுரத்துறையும் வரியறவின் அனைத்துயின்ற மழை மரத்த சிறு சிறு கண் கரிவெருவ மறுப்பொசித்தார்க்கு இழந்தேன் என் கனவளையே. வரியறவின் அனைத்துயின்ற மழை மதத்த சிறு சிறு கண் கரிவெருவ மறுப்பொசித்தார்க்கு இழந்தேன் என் கைவளையே. திருக்கண்ணபுரத்திலே கருப்பான மேகங்கள் எல்லா இடத்திலும் பறந்து இருக்கின்றன. அந்த ஊரில் உள்ளவா வாசனைக்காக அகில் கட்டை அப்படி கொளுத்தி அதனுடைய புகை அப்படி எங்கும் பரவி நல்ல சுகந்தமாக இருக்கணும்னு அதெல்லாம் அப்படி புகையை விடுறாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா அப்படியே இருள் சூழ்ந்து இருக்கு. இந்த புகை மண்டலத்தினால மலைக்கும் வீடுகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ரத்னமயமான மாடங்கள் அந்த ஊரில் எங்கும் தென்படுகின்றன. தெரிவரிய மணிமாட திருக்கண்ணபுரத்துறையுங்கிறார். அறிவிரவு முகிற்கணத்தால் அகில் புகையால் வரையோடும் தெரிவரிய மணிமாட திருக்கண்ணபுரத்துறையும். அப்படி அந்த திருக்கண்ணபுரத்தில் நித்தியவாசம் பண்ணுகின்றான் சர்வேஸ்வரன். அவன் என்ன பண்றான்? வாசனை, நல்ல குளிர்ச்சி, மார்தவம் இவைகளை உடையவராயும் பலவிதமான கூடுகளை உடையவனமாய் இருக்கின்ற திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே சயனித்துக் கொண்டு எப்படின்னா வரி அறவின் அனைத்துயின்று மழை மதத்த சிறு தரு கண் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறினான். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலே. பஞ்சசயனம்ங்கிறதுக்கு விசேஷமாக வியாக்கியானம் பண்றா திருப்பாவையில். 5 குணங்கள் இருக்கக்கூடியது திருவனந்தாழ்வான்கிறார் படுக்கை. பெருவாள் படுக்கைக்கு தான் அது பஞ்சசயனம்னா. அப்படி திருவனந்தாழ்வார்கள் படுக்கை அதில் சயனிச்சுண்டு மழை தார போல மத ஜலத்தை உடையதாய் கோபம் தோன்றும்படி பார்க்கின்ற கண்களை உடையதாக இருக்கிற குவளையார் பின்ன்ற யானை பயப்படும்படியாக அதன் தந்தங்களை முறித்து போட்டான். அந்த பெருமானை அடையாமல் என் கை வளையெல்லாம் இழந்தேன். என்ன அழகு! வரி அரவினனை சுகின்று மழை மதத்த சிறு தரு கண் கரி. அதாவது கரிங்கிறத நான் கரி வெறுவ கரினா யானை கோலே அப்படிங்கிற மறுப்பொசித்தார் கிழந்தேன். அதை சமகாரம் பண்ணி பாகவதர் ரொம்ப ஆச்சரியம். அந்த இடத்துல அந்த கோலையா பீட்டங்கிற யானையை இழுத்து தந்தத்தை தோல் மேல வச்சுண்டு அப்படி விசேஷமா அப்படி வராறான் கம்பீரமாக கண்ணன். அதை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி மனசுல என்னங்கிறார். ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காருன்னா அவனை ஒவ்வொருத்தரும் எப்படி பார்த்தாங்கிறார். அங்க இருக்கிற கோபிகளுக்கு மன்மதன் மாதிரி தெரிஞ்சான். விருஷ்டி வருஷத்தவருக்கெல்லாம் தங்களுடையதான குலத்துக்கே பெருமை தேடி தந்துதான அவன் வந்தான். கம்சனை பார்த்தா மல்லர்களுக்கு இடி மாதிரி இருந்தானா, கம்சனுக்கு யமன் மாதிரி இருந்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. அப்படி இந்த கோலையாவிடங்கிற யானை அழித்தது ஒரு பெரிய செயல். ஏன்னா அவன் கண்ணன் கடலினை நன்னும் மனமுடியீர் இன்னும் திருநாமம் திண்ணம் நாரணமேன்னு நம்மாழ்வார் பாட ஆரம்பிச்சார். நாரணன் எம்மான் பார் அனங்காளன் வாரணம் தொலைத்த காரணம் தானேனார் அடுத்த பாசத்திலேயே. வாரணம் தொலைத்த எப்படிப்பட்ட வாரணம்? யானை. கரினால யானை, களிரின்னா யானை. இந்த வாரணம் என்று தொலைத்தனா அந்த அந்த கோலையாவிடுங்கிற யானை பயப்படும்படியாக தந்தங்களை முறித்து போட்டானே. அந்த எம்பெருமானை அடைய முடியாமல் என் கைவளையை நான் இழந்தேன் என்பதாக இந்த 2வது பாசத்தில் அனுபவிக்கிறார்.
மூன்றாவது பாசத்தேனா இந்த பதிகம் பூரா தன்னுடைய நிலைமையை இவளே சொல்லுவதாக. அதனால அடுத்தார பார்க்க மூன்றாவது துங்கமாமணி மாட நெடுமுகட்டின் சுரிகை போ திங்கள் மாமுகில் துடிக்கும் திருக்கண்ணபுரத்து உறையும் துங்கமாமணி மாட நெடுமுகட்டின் சுரிகை போ திங்கள் மாமுகில் துணிக்கும் திருக்கண்ணபுரத்து உறையும் பைங்கண்பால் விடையடர்த்து பணிமதி கோள் விடுத்து பைங்கண்மால் விடையடர்த்து பணிமதி கோள் விடுத்து உகந்த செங்கண்மாரம்பானுக்கு இழந்தேனின் செறிவளையே செங்கண்மாரம்பானுக்கு இழந்தேனின் செறிவளையே பணிமதி கோள் விடுத்து உகந்த செங்கண்மாலம்மானுக்கு திருக்கண்ணபுரத்துறையும் பைங்கண்மால் விடையடர்த்து பணிமதி கோள் விடுத்து உகந்த செங்கண்மாலம்மானுக்கு இழந்தேன் என் செறிவளையே மிகவும் உயரமாயும் விலை மதிப்புள்ள ரத்தனங்கள் இழிக்கப்பட்டதாயும் வீடுகள் எங்க இருக்குன்னா அங்க திருக்கண்ணபுரத்தை சொல்றார். துங்கமா மணிமாட நெடிமுகட்டில் இந்த வீடுகள் மேல் மாடியில் உச்சியில் சூலம் நட்டு இருக்கலாம். அந்த சூலங்களில் ஆகாசத்தில் போகிற சந்தனையும் மேகங்களையும் மேலே போய் குத்துறது. திங்கள் முகில் துணிக்கும் அவ்வளவு சிறந்த பெருமை வாய்ந்த திருக்கண்ணபுரத்து உறையும் திருக்கண்ணபுரத்திலே நித்திய வாசம் பண்ணுகிறவனும் பைங்கண் மாலிவிடையை அடர்த்து பசுவுடைய கண்களை உடையதும் பெரிய உடல்களை உடையதுமான 7 ரிஷபங்களை சம்ஹாரம் பண்ணினான்னா பைங்கண்மால் விடை அடர்த்து பனிமதிகோள் விடுத்துகந்த குளிர்ச்சியை உடைய சந்திரனுக்கு உண்டான க்ஷயரோகத்தை போக்கி அவைகளை தனக்கு புருஷார்த்தமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற செங்கண்மாலம்மானுக்கு தாமரைக்கண்ணனான சர்வேஸ்வரருக்கு ஒரு காலம் கழற்ற முடியாத என்னுடைய வளைகளை நான் இப்படி இழந்தேன் என்பதாக அந்த பாசுரத்தில் அப்படி அறிவிக்கின்றான். அதுக்கப்புறம் 4வது பாசுரத்தில் கணம் மருவும் மயிலகவு கடிபொழில் சூழ் நெடுமருகின் திடம் மருவு கனமதில் சூழ் திருக்கண்ணபுரத்து உறையும் கணம் மருவும் மயிலகவு கடிபொழில் சூழ் நெடுமருகின் திடம் மருவு கனமதில் சூழ் திருக்கண்ணபுரத்துறையும் மணம் பருவு தோள் ஆய்ச்சியார்க்க போய் உரலோடும் மணம் பருவு தோளாய்ச்சியார்க்க போய் உரலோடும் புனர் மருதமிர நடந்தார்க்கு இழந்தேன் என் பொன் வளையே உரலோடும் புனர் மருதமிர நடந்தார்க்கு இழந்தேன் என் பொன்வளையே. கணமருவு அங்க சொல்றாரு. திருக்கண்ணபுரத்தில் சோலைகள் பெரிதாக 4 பக்கங்களும் வளர்ந்திருக்கு. அவைல நல்ல வாசனை வீசுறது. மயில்களுடைய கூட்டம் நர்த்தனம் செய்கிறது. வீதிகள் நீண்டு பெரிசா இருக்கு. மிகவும் கடினமான பொருந்தி இருக்கிற மதில்கள் 4 பக்கங்களும் சூழ்ந்திருக்கின்றன. தினமருவு கன மதில் சூழ் திருக்கண்ணபுரத்துறையும் அந்த ஊரிலே நித்தியவாசம் பண்ணுகின்றான் சர்வேஸ்வரன்.
பிள்ளையிடத்திலே பரிவாக எப்போதும் சந்தனம் பூசி அலங்கரிக்கப்பட்ட தோள்களுடைய அந்த யசோதை பிராட்டி என்ன பண்ணினா உரலிலே கட்டி போட மணமருவு தோளாய்ச்சி ஆர்க்க போய் உரலோடும் இந்த கயத்தை அழுத்துண்டு போய் 2 மருதமலருக்கு இடையிலே போய் இந்த மரங்களை முறித்து தள்ளினாங்கிறார். புனர்மருதமில நடந்தார்க்கு தேசிகன் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். என்ன பண்றாருன்னா பரிவர்த்தித கந்தரம் பயனே ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வ நிராசகங்கயோச்சித் விபுலோலூகுல கர்ஷகம் குமாரம் விபுல உலூகல கர்ஷகம் குமாரம். ஏன்னா அப்படி பரிவர்த்தித கந்தரம் பயேன அம்மா கட்டி போட்டுட்டு போயிட்டா உள்ள உரலோடு சேர்த்து அப்படி திரும்பி கழுத்தை திரும்பி பார்த்தாராம். அம்மா போயாச்சுன்னா ஒரு புன்னகை. என்னன்னா அவனுக்கு அடுத்தாப்புல வேற ஒரு காரியம் ஆகணும். இந்த பால் இல்லலி இந்த உரலை அப்படியே உருட்டின்னு வந்து புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோன்னு 2 மரங்களுக்கு நடுவில் இவன் போய் அந்த உரலை இழுத்து ரோலர் மாதிரி அந்த மரங்கள் கீழே விழுந்து அவளுடைய சாபத்தை தீர்த்தானான். அப்படி முறிச்சு தள்ளினா அவனை அடையாமல் என் வலைகளை இழந்தேன். சத்துருக்கள் அஸ்திரங்களால் கட்டினால் அதை அறுத்து விடுவான். பரிவுள்ளதான தாயார் கட்டினபடியானே அதை அறுக்காமல் ஒருவரோடு இணைந்திருந்தான் என்பதாக ஆச்சரியமாக இங்கே அனுபவிக்கின்ற பாசுரங்கள். அருளி செயல் ஆரம்பம் திருமங்காழ்வார் அருளிய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கோம். திருக்கண்டபுரம் விஷயமான பாசுரங்கள் 8ஆம் பத்து 3ஆம் திருமொழி 4 பாசுரங்கள் ஆச்சு. அதில் 5வது பாசுரத்திலிருந்து இன்றைய தினம் வாயெடுத்த மந்திரத்தால் அந்த நர்த்தம் செய் தொழில்கள் தீ எடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்து உறையும். வாயெடுத்த மந்திரத்தால் அந்த நர்த்தம் செய் தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்து உறையும். தாயெடுத்த சிறு கோலுக்கு உழைந்து ஓடித்தயிர் உண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவடையே. தாயெடுத்த சிறு கோலுக்கு உழைந்து ஓடித்தயிர் உண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவடையே. திருக்கண்ணபுரத்திலே பிராமணர்கள் உச்சஸ்வரமாக மந்திரங்களை சொல்லிக் கொண்டு தங்களுக்கு செய்ய வேண்டிய காரியமான அக்னியை ஜொலிக்கும்படி செய்து யாகங்கள் செய்கிறான். அங்கே சர்வேஸ்வரன் நித்தியவாதம் பண்றான். அவன்தான் கிருஷ்ணன். தனக்கு அனுகூல்களுடைய ஸ்பர்சம் கொண்ட திரவியங்களை விடமுடியாமையாலே வெண்ணையையும் பாலையும் கலந்து திட்டுத்தரமாக அம்சம் செய்தான் கண்ணன். அதை பார்த்த யசோதை பிராட்டி அவனை அடிப்பதற்காக கையிலே கோலை எடுத்துக்கொண்டாள். கண்ணன் அவன் தாயானபடியாலே பயமுறுத்திக்காக கோலை எடுத்துக்கொண்டு வராள்னு அறியாமல் ஓடிப்போய் தான் அவதி செய்யவில்லை என்று சொல்லியிருக்காக முகத்தை தண்ணீரில் அழித்துக் கொண்டான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பெறாமல் நான் இழைத்து போய் என் கைவளைகள் இழந்தேன். தாயெடுத்த சிறுகோலுக்கு உழைந்து ஓடி தயிர் உண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவடையே. அதுக்கு அடுத்த பாசுரத்தில் மடல் எடுத்த நடுந்தாழை மருங்கெல்லாம் வளர்ப்பவளம் திடல் எடுத்து சுடரிமைக்கும் திருக்கண்ணபுரத்து உறையும். மடல் எடுத்த நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர்ப்பவளம் திடல் எடுத்து சுடரிமைக்கும் திருக்கண்ணபுரத்து உறையும். அடலடர்த்து அன்று இரணியனே முரண்ணழி அணிவுகிறான் உடல் எடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் ஒளிவடையே. அடல் அடர்த்து அன்று இரணியனே முரண் அழிய அணிவுகிறார் உடல் எடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் ஒளிவடையே. திருக்கண்ணபுரத்திலே 4 புறங்களிலும் நீண்ட மடல்களுடைய தாழை மரங்கள் வளர்ந்திருக்கு. வளர்கின்ற பவளக்கொடிகள் மேடுகளிலே படர்ந்து சிவப்பான பிரகாசத்தை உண்டு பண்ணுகின்றன.
யுத்தத்திலே நெருக்கி இரண்டனுடைய பலம் அழியும்படியாக பிராட்டுமாறும் காணும்படி நகங்களாலே ஒன்றிய மார்பை பிளந்த பெருமாளுக்கு என் கைவளைகளை இழந்தேன். என் வயதுள்ள பிரகலாதனுக்கு உதவினவன் எனக்கு உதவிலையே அப்படின்னு வருந்துவதாக இதற்கு நிர்வாகம். அடுத்த பாத்திரம். வண்டமரும் மலர் புன்னை வரிநீழல் அணிமுத்தம். வண்டமரும் மலர் புன்னை வரிநீழல் அணிமுத்தம் தென் திரைகள் வரத்திரட்டும் திருக்கண்ணபுரத்து உறையும் எண் திசையும் எழு சுடரும் இருநிலனும் பெருவிசும்பும் உண்டு விழுந்த பெருமானுக்கு இழந்தேன் என் ஒளிவளையே. எண் திசையும் எழு சுடரும் இருநிலனும் பெருவிசும்பும் உண்டு விழுந்த பெருமானுக்கு இழந்தேன் என் ஒளிவளையே. திருக்கண்ணபுரத்திலே புன்னை மரங்கள் நெருங்கி வளர்ந்திருக்கின்றன. அவளின் கருத்த நிழல்களுடைய வெளிப்பிரதேசத்திலே வண்டுகள் படிந்திருக்கிற புஷ்பங்களும் வளர்ந்திருக்கின்றன. தெளிந்ததான ஜலங்கள் அந்த புன்னை மரத்தின் அடியிலே முத்துக்களை குவிக்கின்றன. அந்த ஊரில் நித்தியவாசம் பண்ணும் 8 திக்குகளையும் பிரகாசிப்பிக்கின்ற சூரியன் முதலிய தேஜசுக்களையும் விசாலமான பூமியும் பறந்திருக்கின்ற ஆகாசத்தையும் பிரளயத்தில் விழுங்கி பிறகு சிருஷ்டி காலத்தில் உமிழ்ந்த பெருமாள் வாசம் பண்றான். அவன் எனக்கு கிடைக்க பெறாமையாலே என் வளைகளை இழந்தேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் கொங்குமலி கருங்குவளை கண்ணாக தென்கயங்கள் செங்கமலம் முகம் மலர்த்தும் திருக்கண்ணபுரத்து உறையும் கொங்குமலி கருங்குவளை கண்ணாக தென்கயங்கள் செங்கமலம் முகம் மலர்த்தும் திருக்கண்ணபுரத்துறையும் வங்கம் மலி தடங்கடலுள் வரி அரவின் அனைத்துயில் வங்கம் மலி தடங்கடலுள் வரி அரவின் அனைத்துயின்ற செங்கமலநாபனுக்கு இழந்தேன் என் செறிவடையே. செங்கமலநாபனுக்கு இழந்தேன் என் செறிவடையே. குங்குமலி கருங்குவளை கண்ணாக பரிமளம் நிறைந்த கருமையான நிறத்தையுடைய நிரோத்பல புஷ்பங்களை கண்ணாக கொண்டு தென்கயங்கள் செங்கமலம் முகமலர்த்தும் தெளிந்த ஜலத்தையுடைய குளங்கள் சிவந்த தாமரை பூக்களைப் போல் அலர்த்தி கொண்டிருக்கு. அந்த ஊரிலே படகுகள் நிறைந்திருக்கின்ற விசாலமான சமுத்திரத்திலே அழகான திருமேனியுடைய திருவனந்தாழ்வான் மேலே சயனித்துக் கொண்டிருக்கின்ற சிவந்த தாமரை பூவை நாவிலே உள்ள பத்மநாபனுக்கு என் வளைகளை இணைந்தேன். வங்கம் மதி தடங்கடலுள் வரி அரவின் அணைத்துயின்ற செங்கமலநாபனுக்கு இழந்தேன் என் செறிவளையே. அப்புறம் 9வது பாசுரத்தில் வாராளும் இளங்கொங்கை நடும் பனைத்தோள் மடப்பாவை வாராளும் இளம் கொங்கை நெடும் பனைத்தோள் மடப்பாவை சீராளும் பறை மார்பன் திருக்கண்ணபுரத்து உறையும் பேராளன் 1000 பேர் 1000 அரவணை மேல்
பேராளர் பெருமானுக்கு இழந்தேன் என் பெய்வளையே வாழும் இளங்கொங்கை நெடும் பனைத்தோள் மடப்பாவை சீராளும் வரைமார்வன் திருக்கண்ணபுரத்து உறையும் பேராளன் ஆயிரம் பேர் ஆயிரவாய் அரவணை மேல் பேராளர் பெருமானுக்கு இழந்தேன் என் பெய்வளையே. கச்சாலே தாங்கப்பட்டு இருப்பதாய் இளமையுடையதான கொங்கைகளுடையவளும் நீண்ட மூங்கில் போல தோளை உடையவளுமான ஆத்மகுணம் உள்ளவளாய் ஸ்திரீகளுக்குண்டான சகலவிதமான லட்சணத்தை உடையவளாய் இருக்கின்ற பெரிய பிராட்டியார் வசிப்பதாலே ஐஸ்வர்யம் நிறைந்த மலை போன்ற திருமார்பை உடையவன் போடுறார். வாராடும் இளங்கொங்கை நெடும் பனைத்தோள் மடப்பாவை சீராளும் வரை மார்வன் திருக்கண்ணபுரத்து உறையும். அப்படி திருக்கண்ணபுரத்திலே சுலபனாக இருக்கான், ஏற்றமுடையவன். அதனால என்ன ஆகுதுன்னா, பயிர் அங்க எப்படி இருக்குன்னா நெல்லு மாதிரி அசைகின்ற திருவழுந்தாழ்வான் வழியிலே படுத்துக்கொண்டு அவருடைய 1000 வாயாலும் திருநாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவனாய் மிக பெருமை வாய்ந்தவனான சர்வேஸ்வரன் பதம் போடுறார். எப்படி போடுறான்னா, திருக்கண்ணபுரத்துறையும் பேராளன், அப்புறம் 1000 பேர் ஆயிரவாய் அரவணை மேல், இத்தனை இருக்கக்கூடியதான அந்த திருவழுந்தாழ்வான் மேல பேராளர் பெருமானுக்கு இழந்தேன். திருவழுந்தாழ்வான் மடியை யசோதை பிராட்டி மடியிலே வைத்துக் கொண்டு ஆட்டுமா போல இருந்ததா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நம்பி என் வளைகளை இழந்தேன் நாள். அப்புறம் இந்த திருமொழி கடைசி பாசுரத்தில் தேமருவு பொழில் புடைசூழ் திருக்கண்ணபுரத்து உறையும் வாமனனை மறிகடல் சூழ் பயலாளி வளநாடன் காமரு சீர் கலிகன்றி கண்டு உரைத்த தமிழ் மாலை நாமருவி இவை பாட வினயாய நன்னாவே. தேமருவு பொழில் புடைசூழ் திருக்கண்ணபுரத்து உறையும் வாமனனை மறிகடல் சூழ் வயலாளி வளநாடன் காமரு சீர் கலிகன்றி கண்டு உரைத்த தமிழ் மாலை நாமருவி இவை பாட வினயாய நன்னாவே. தேமருவு பொழில் புடைசூழ் திருக்கண்ணபுரத்துறையுங்கிறார். தேன் மிகுந்திருக்கின்ற சோலைகள் இணைந்திருக்கும் திருக்கண்ணபுரத்திலே நித்தியபாதம் பண்ணுகின்றவன் வாமனனை, வாமன அவதாரம் பண்ணானே அந்த பெருமான் நித்தியவாதம் பண்ணக்கூடிய ஊருங்க. மறிகடல் சூழ் வயலாளி வளநாடன், அந்த வயலாளி அங்க திருவாலி திருநகரி அங்க இருக்கக்கூடிய வயலாளி வளநாடன் காமரி சீர் கலிகன்று கண்டுரைத்த தமிழ் மாலை. அவனை திருவங்காழ்வார் கவி பாடினார். அதாவது சப்தம் அப்படி பெருக்கிக் கொண்டு சப்தித்துக் கொண்டிருக்கின்ற சமுத்திரத்தினாலே சூழப்பட்ட காமரி சீர் கலிகன்று கண்டுரைத்த தமிழ் மாலை, விசாலமான வயல்களை உடைய வயலாளி வளநாடன். இங்கே சொல்லணும், மறிகடல் சூழ் வயலாளி வளநாடன் காமரி சீர் கலிகன்றி. சமுத்திரத்தினாலே சூழப்பட்ட விசாலமான வயல்களை உடைய நாட்டுக்கு அரசனாயும் எல்லாராலும் ஆசைப்படக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவி உடையவர். அப்படிப்பட்ட ஆழ்வார் நாம் அறிவு இவை பாட அவர் கண்டுரைத்த தமிழ் மாலை, இவர் அருள் செய்த இந்த பதிகத்தை நாம் அறிவு இவை பாட
நாக்கினார் உருகும்படி பாடினால் தெரிந்து எதுக்காரும் தெரிந்து பண்ணின பாபங்கள் போய்விடும், ஒரு பாபமும் கெட்டாது. வினையாய நன்னாவே, கெட்டவே வராது வினைகள். அதனால என்பதாக சொல்லி பலஸ்ருதி சொல்லி முடித்தார். அடுத்தது 8ஆம் பத்து 4ஆம் திருமொழி. அதுவும் திருக்கண்ணபுரம் விஷயம்தான். அதில் பார்த்தா இப்ப பார்த்து முடிச்சமே இந்த திருமொழியில இந்த பெண்ணாளு தன்னுடைய துக்கத்தை சொல்லி தன் கைவளை எழுந்ததெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு அழுது அப்படி பரவசையாய் விழுந்து படுத்திருந்தா. அப்ப உடம்பெல்லாம் தளர்த்தியாலே இழைச்சி போய் தலைவாரி பின்னிக்காம பூச்சூட்டி கொள்ளாமல் கிடந்தா. இதை புரிஞ்சிக்காம பழைய வழக்கத்தால சில தும்பிகள் மதுபானம் பண்ண வந்தன. தும்பிகள்னா இந்த கோள்களிலே தங்கி இருக்கக்கூடிய சின்ன 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 பட்சிகள். அவளை பார்த்து நான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் பார்க்கலாம், சீத்தை விட்டு பிரிஞ்சிருக்கான் சக்கரவர்த்தி திருமகன். அதாவது விரக தாபம் தாங்கல, சீத்தை பிரிஞ்ச துக்கம் தாங்கல. அப்ப அவர் சொல்றாரு வால்மீகி, வாகிவாதயதக்காந்தாம் ஸ்பிருட்வா மாமபி ஸ்பிருஷ. சமுத்திரத்தின் இக்கரையில் இருக்கும் போது ஒரு காத்து வந்து வீசித்து. அப்ப அந்த காத்தை பார்த்து ராமன் சொல்றாருங்க வால்மீகி, காத்தே நீ இப்ப சீத்தை எங்க இருக்காளோ அங்க போ, அவள் மேலே வீசி அவளை தொடு, அவளை தொட்டுட்டு மீண்டும் வந்து என் மேலே வீசு, எனக்கு அப்பதான் கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கும்னு சொன்னாங்க வால்மீகி. அது மாதிரி இப்ப மேலே பார்க்கக்கூடிய 8ஆம் பத்து 4ஆம் திருமொழியில இவள் என்ன பண்ணா, இந்த தும்பியை பார்த்து நீ நேர போ, கிருஷ்ணாவதாரம் பண்ணானே எம்பெருமான், அவனை தொட்டு அவனுடைய கதிர் முடி மேல் தொட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வா. ஏன்னா மதுவுக்கு கிருஷி பண்ணி பிறகு மதுபானம் பண்ணப்பாராய் என்பதாக. அதாவது இந்த பிரிவாற்றாமையினாலே பேசுகின்ற பேச்சு. இந்த நாய்க்கு பாவத்தில் தான் முதல்ல சொன்னா, என் கைவளை இழந்தேனே, கைவளை இழந்தேன், வரிவளை இழந்தேன், பொன்வளை இழந்தேன் என்பதாக அவனை பிரிந்து வாடுவதனாலேங்கிறது. இப்ப யாரையானும் தூது விட்டா தவிர மாதிரி இருந்தது. அப்ப கண்ணில் பட்டது இந்த தும்பிகள் தான். எப்படி ராமபிரான் காத்தை பார்த்து சொன்னாரோ அது மாதிரி மனசில் இருக்கக்கூடியதான இந்த விரக தாபம் தாங்காதனால இந்த வருகின்ற பாசுரங்களில, இந்த 8ஆம் பத்து 4ஆம் திருமொழி பாசுரங்களில அதை பார்த்து இந்த தும்பிகளை பார்த்து பரகால நாய்க்கு பேசுகின்றதான அமைகின்ற பாடல்கள். அந்த பாடல்களை தொடர்ந்து அனுபவிக்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குடிசாலினி சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தயே வசுதேவதனூஜாய வாசுதேவாய மங்களம். யஸ்மாதேவ மயா சுல்பம் சாஸ்திரமக்ராகி நான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மௌநாதாய மங்களம். காவேரி வர்த்ததாங்காலே காலே வருஷதுவாத்வா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஜவர்ததான். ஸ்ரீயக்காந்தாய கல்யாணி தியேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கடநிவாசாய் ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகிம் மகிஷாः கோஹ பிராமணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.